அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்னைக்கு சொல்றது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு மனம் யோகி ராம் சூரத்குமார் ஐயா அவர்களை பற்றி தான். திருவண்ணாமலை சக்தி வாய்ந்த ஒரு சித்தன். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்த அந்த அற்புதமான ஒரு ஸ்டோரியை தான் உங்களுக்கு நான் எனக்கு ஷேர் பண்ண போறேன். சில நாட்களுக்கு முன்பு அவருடைய சிந்தனை எனக்கு வந்துச்சு. ரஜினிகாந்த் அவர் சொன்ன போது அதன் பிறகு அவரை பற்றி நான் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டில் அம்மா இந்த மாதிரி ஒரு விசிறி வாங்கிட்டு வேணும் வாங்கிட்டு வந்தாங்க. அதே ஒரு ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அன்னைய இடையில வேலைக்கு போன போது என்னை கூப்பிட்டு ஒரு கண்டக்டர் தன்னுடைய லாங் சைஸ் நோட்டில் ஒரு விசிறி எடுத்துருந்தார். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நைட்டு தான் அவருக்கு அதை வச்சோம். பதிலாம் விசிறி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வேலைக்கு வாங்கி ஒரு கண்டக்டர் என்னைக்குள்ள அதை விசிறி இந்தாங்க விசிறி எதுக்குங்க எனக்காக உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அவசியமாக இருந்துச்சு. ரெண்டாவது ஏன்னா இதெல்லாம் மிராக்கிள்ஸ் தான். எதனாலன்னா அவர் இந்த மாதிரி விசிறிகள் வாங்குவோம். பஸ் டிரைவர் அதை தூக்கி போடுறாரு. 2 டைம் பண்ணிட்டாரு. ஆனால் வாங்கி வச்சுட்டாரு. சரி இந்த தடவை கொண்டு போனால் பஸ்ல தூக்கி போட்டுறாரு. அதனால இந்த விசிறி நீங்கள் வச்சுக்கணும்னு கொடுத்தாரு. அதுதான் இந்த என் கையில் இருக்கிற விசிறி. தெரியுது என் கையில் இருக்கிற இந்த விசிறி. இந்த விசிறியை வாங்கிட்டு நான் வரும்போது வேற இருந்துச்சு. ஒரு பலமான காற்று வீசாச்சு என் கையில். விசிறி நான் என்னைக்கும் இல்லாத விஷயமா அப்படி ஒரு பலமான ஒரு காற்று வீசிச்சு. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பகவானுடைய ஆசீர்வாதம் உடம்புல கிடைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு அதை விசிறி வச்சுட்டு அதை பற்றி அம்மா சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கதையை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரியான அதிசயமான நிகழ்வுகளும் ஆச்சரியமான நிகழ்வுகளும் வாழ்க்கையில் பார்த்து உண்மையான பக்தர்களுக்கு தெய்வம் ஒரு நம்பிக்கையா இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமா அடிக்கடி காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்லணும் இந்த கதையை இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தா நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ்ல டைப் பண்ணி பகிர்ந்துக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அன்பு ராக் ஸ்டார் சந்தோஷ். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி KS TV. பை. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.